ஹை, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நியூ இயர்லாம் எப்படி போச்சு? நியூ இயர்க்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? அதெல்லாம் ஃபாலோலாம் பண்ணலல்ல? சட்டுன்னு வந்து இல்லையே அதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன்ற போறீங்க. சின்ன ஹார்ட் மனசு அதெல்லாம் தாங்காது. இப்படி சடனா நீங்கெல்லாம் திரும்பிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு கம்பெனி வேணாமா? நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுதான். ஹெல்த் மேல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. அதே நம்ம வந்து ஒழுங்கா பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகேவா பண்றோம்னு சொல்லலாம். ஸோ நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லக்கா அதெல்லாம் ரொம்ப ப்ரைவேட்க்கா, நான் எடுத்த ரெசல்யூஷன்லாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். மற்றவங்கலாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் என்னெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஒரு சின்ன கியூரியாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷன் போர்டு ஆக்சுவலி இப்போன்னு இல்லை, நான் வந்து இதை ஒரு 2-3 வருஷம் முன்னாடியே பார்த்துட்டேன். நம்மளாம் ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி இப்போ வந்து விஷன் போர்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. தெரியாதவங்க வந்து ஜஸ்ட் போயிட்டு யூடியூப்லையோ கூகுள்லையோ விஷன் போர்டுன்னு போடுங்களேன். விஷன் போர்டு 2025 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேசிக்கலி என்னன்னா நம்ம எடுக்கிற ரெசல்யூஷனை வந்து ஒரு விஷுவலா ரெப்ரசென்ட் பண்றது. இன்கேஸ் நான் வந்து ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா யாராவது இந்த ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பிக்சர்ஸ், இல்லாட்டி வந்து வாக்கிங் போற மாதிரி பிக்சர்ஸ் இதெல்லாம் எடுத்து அந்த விஷன் போர்டில் வைக்கிறது. இந்த மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான பிக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரே போர்டில் ஒரு ஒரே கேன்வாஸ்ல, அதாவது நீங்க அதை டிஜிட்டல்லையும் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு சார்ட் பேப்பர்ல பண்ணலாம், இல்லாட்டி ஒரு நோட் புக்ல பண்ணலாம். ஸோ பேசிக்கலி ஒரே கேன்வாஸ்ல வச்சுக்கிறது. அதோட ஐடியா வந்து என்னன்னா, அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து ஓ மை காட் இது நான் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் தரதுக்காக பேசிக்கலி இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று சொல்றாங்களே அந்த மாதிரி தான். ஸோ எத்தனை பேர் இந்த விஷன் போர்டை கிரியேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான்லாம் ஓல்டு ஸ்டைல நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறது இல்லைங்க, ஸ்ட்ரைட்டா விஷன் போர்டு தான் அப்படிங்கிறவங்க டூ கமெண்ட். நம்மளுமே ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சோம், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. வேணும்னா சொல்லுங்களேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்ணுவோம். அது வீடியோவாகவும் முடிஞ்சா போடலாம். நியூ இயர் அப்போ மட்டும்தான் இந்த விஷன் போர்ட் கிரியேட் பண்றது, ரெசல்யூஷன் எடுக்கிறதெல்லாம் பண்ணணுமா என்ன? அதுக்கப்புறமும் பண்ணலாம். நம்ம இந்த ஹோல் இயருக்கு விஷன் போர்ட் கிரியேட் பண்ணாட்டி கூட லைக் ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆப்வியஸா நம்ம ஹோல் இயருக்கு கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள்ல விட்டுருவோம், இல்லாட்டி மறந்துடுவோம். பட் ஒரு மாசத்துக்கு அப்படிங்கும்போது அந்த மோட்டிவேஷனை வச்சாதான் அந்த ஒரு மாசத்துக்கு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ சொல்லுங்கள், நம்ம வேணா மந்த்லி விஷன் போர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவில் ஐ நோ சில பேரோட மைண்ட் வாய்ஸ் வந்து அடே பொங்கல்லே வந்துருச்சு, இப்போ வந்து என்னடா நியூ இயர் விஷஸ் விஷன் போர்டு ரெசல்யூஷன் இருக்க அப்படின்னு. கரெக்ட் தான், நாங்க நியூ இயர் விஷஸ் பொங்கலுக்கு சொல்லுவோம், பொங்கல் விஷஸ் தீபாவளிக்கு சொல்லுவோம்டா. இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. உங்களுக்கு அந்த கண்டென்ட் குள்ள போயிடலாமா? கன்சீலருக்கும் ஃபவுண்டேஷனுக்குமான வித்தியாசம் என்ன? கன்சீலர் முக்கியமா, ஃபவுண்டேஷன் முக்கியமா? இது இல்லாம இதை யூஸ் பண்ணலாமா, இல்ல இது இல்லாம இதை யூஸ் பண்ணலாமா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததா வந்து எதை நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும், கன்சீலரையா இல்லாட்டி ஃபவுண்டேஷனையா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா வந்து ஃபியூ கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்டேஷனையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கன்சீலருக்கும் ஃபவுண்டேஷனுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா கன்சீலர்ஸ் வந்து திக்கர் அண்ட் கன்சிஸ்டன்சியா இருக்கும். ஸோ கவரேஜ் வந்து உங்களுக்கு ஹையா இருக்கும். ஸோ தட் உங்களோட இன்டென்ஸான பிக்மெண்டேஷனோ டார்க் சர்க்கிளோ இல்லாட்டி டார்க் ஸ்பாட்ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். பட் ஃபவுண்டேஷன்ங்கிறது வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து ஒரு ஈவன் ஸ்கின் டோன் தரதுக்கு யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஓவரால் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்சீலர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக இந்த ஸ்பாட் கரெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீலர்ஸ்லேயே வந்து ஷியர் கவரேஜ், அதாவது லைட் கவரேஜ், அதுக்கப்புறம் வந்து மீடியம் கவரேஜ், ஹை கவரேஜ்னு செப்பரேட்டாக வருது. சிமிலராக ஃபவுண்டேஷன்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ஷியர் கவரேஜ் ஃபவுண்டேஷன், மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன், ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் வருது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறப்போ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து, உங்களோட கன்சர்ன் பொறுத்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ண வேண்டியது அவசியம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப லைட்டான பிக்மெண்டேஷன் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து மீடியம் கவரேஜ் கன்சீலர் போய்க்கலாம். இல்லை கொஞ்சம் இன்டென்ஸ் பிக்மெண்டேஷன் இருக்குன்னா ஃபுல் கவரேஜ், அதாவது ஹை கவரேஜ் கன்சீலர் போய்க்கலாம். பட் ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் கவரேஜ் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மீடியம் கவரேஜ் வாங்கினீங்கனாலே ஃபைன் தான். உங்களுக்கு மீடியம் கவரேஜ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஸ்கின் ஃபினிஷாக. ஹை கவரேஜ் போனீங்கன்னா ஏதோ மேடப் ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அண்ட் ஃபவுண்டேஷன்லேயே தான் ஃபுல் கவரேஜ் வருதுன்னு சொல்றீங்களே, இப்போ நான் அதே வாங்கி கன்சீலர் மாதிரி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரூலுமே கிடையாது. லைக் கன்சீலர் வந்து ஸ்பாட் கரெக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஃபவுண்டேஷனை வந்து கன்சீலிங் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து 500க்கோ 1000க்கோ 2000க்கோ வாங்குறீங்கன்னா 30 ml வரும். ஆனால் கன்சீலர் வந்து அதே 500க்கோ 1000க்கோ 2000க்கோ வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் 7 ml தான் வரும். ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். உங்கள் பாக்கெட்டில் டிஃப்ரென்ஸ் மேஜராக தெரியுமே தவிர நீங்கள் ப்ராடக்ட் மாற்றி யூஸ் பண்ணுறதுல எந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறது இல்லை. நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது பிக்மெண்டேஷன் கவர் பண்ணுறதுக்கு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் போகலாம், இல்லாட்டி ஹை கவரேஜ் கன்சீலர் போகலாம். ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போகலாம், இல்லாட்டி மீடியம் கவரேஜ் கன்சீலர் கூட போகலாம். அண்ட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலரோட லாஸ்டிங் பவர் வந்து ஃபவுண்டேஷனோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன் ஜென்ரல். பட் இப்போ வந்து ஃபவுண்டேஷன்ஸுமே வந்து செம்ம லாங் லாஸ்டிங்கான ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குற ப்ராடக்ட் பொறுத்து தான் மேஜராக இட் டிபெண்ட்ஸ்.
ஸோ அடுத்ததாக கன்சீலர் ஃபர்ஸ்ட் வருமா ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் வருமா அப்படிங்கிற உங்களோட கேள்விக்கான பதில், கன்சீலர் வந்து ஃபர்ஸ்ட்டும் வரும் லாஸ்ட்டும் வரும். லாஸ்ட்டுங்கிறதோட ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடியும் வரும், ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமும் வரும். என்னடா சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பிக்மெண்டேஷனை கவர் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ பிக்மெண்டேஷனை கவர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஈவன் டோன் கொண்டு வரதுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபீச்சர்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ஆர் நம்மளோட சென்டர் ஆஃப் த ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக காட்டுறதுக்கு வந்து நம்ம அகெயின் வந்து ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுவோம். பிக்மெண்டேஷன் கவர் பண்ணும்போது ஒன் ஷேட் டார்க்கர் கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். ஹைலைட்டிங் பண்ணும்போது ஒன் ஷேட் லைட்டர் கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கன்சீலர் ஏன் வந்து ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடியும் வருது, ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமும் வருது அப்படிங்கிறது. இந்நேரத்துக்கு உங்கள் மண்டையில் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், பிக்மெண்டேஷன் கேன்சல் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலெக்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், கன்சீலரியா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. நீங்கள் ஆரஞ்சு கலெக்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு, அதாவது ஒரு பிகினருக்கு இல்லாட்டி வந்து செல்ஃபாக மேக்கப் பண்ணுறவங்களுக்கு ஆரஞ்சை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அந்த பர்பஸ்க்காக தான் கன்சீலரை யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து சேஃபர் சைடில் இருப்பீங்க. ஸோ பிக்மெண்டேஷன் கவர் பண்ணுறதுக்கு டார்க்கர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் டோனை விட 1 or 2 ஷேட்ஸ் டார்க்கராக இருக்கணும். அண்ட் ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு வந்து அகைன் உங்கள் ஸ்கின் டோனை விட 1 or 2 ஷேட்ஸ் பிரைட்டராக இருக்கணும். அதாவது உங்கள் ஸ்கின் டோனை விட 1 or 2 ஷேட்ஸ் ஃபேராக இருக்கணும். அண்ட் இது இல்லாமல் இதை யூஸ் பண்ணலாமா, இது இல்லாமல் இதை யூஸ் பண்ணலாமாங்கிற உங்களோட கேள்வி ஒரு கொஸ்டினுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் இதை யூஸ் பண்ணவே கூடாது. பட் இது இல்லாமல் இதை மட்டும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பேசிக்கலி என்னன்னா, நீங்கள் கன்சீல் பண்ணாமல், அதாவது உங்களோட பிக்மெண்டேஷனை கன்சீல் பண்ணாமல் நீங்கள் ஃபவுண்டேஷனில் கை வைக்கிறீங்கன்னா நீங்கள் டைம் ஆக ஆக கிரேயாக தெரிவிங்கள். பட் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனே போடலன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் கன்சீலர் வச்சு உங்கள் பிக்மெண்டேஷன் கவர் பண்ணிட்டு ஒரு லூஸ் பவுடரோ காம்பாக்ட் பவுடரோ வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ளாலஸாக இருக்க போகுது ஸ்கின். ஸோ தி சமரி இஸ், கன்சீலர் இல்லாமல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஃபவுண்டேஷன் இல்லாமல் கன்சீலர் மட்டும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த ஆர்டரில் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் இல்லாமல் மேக்கப் போடுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியல் இருக்கும். அதில் வந்து நம்ம கன்சீலர் மட்டும் தான் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணியிருப்போம், ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி. அதை வேணா நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இல்லை ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோ வேணுனாலும் ஆல்ரெடி இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் லுக் மாதிரியான வீடியோஸ் இருக்கும். அதில் வந்து கன்சீலரும் யூஸ் பண்ணியிருப்போம், ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணியிருப்போம். அதையும் நீங்கள் பார்த்து கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஃபியூ ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன்ல வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமலோட 25 hour லாஸ்டிங் ஹைட்ரேஷன் பூஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஹைட்ரேஷன் பூஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, ட்ரை ஸ்கின் ஆளுங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆயிலி ஸ்கின் ஆளுங்க யூஸ் பண்ணீங்கன்னா கூட யூ வில் லவ் திஸ் ஃபவுண்டேஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் ஸ்கின் டைப். நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப லைட் வெயிட்டடாக உங்களுக்கு ஸ்கின் ஃபினிஷ் தரும் அண்ட் ஆல்சோ நல்ல கவரேஜுமே தரும். ஸோ டூ ட்ரை திஸ். அண்ட் அடுத்து ஒரு அஃபோர்டபுளான ஃபவுண்டேஷன், எனக்கு தெரிஞ்ச ரிமலுமே கைண்ட் ஆஃப் அஃபோர்டபுள் தான் நினைக்கிறேன், ரொம்ப ஹை இன் ப்ரைஸ் கிடையாது. ஸோ நான் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் வேணால் உங்களுக்கு எம்ஆர்பி போடுறேன். ஆல்சோ ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ செக் தட் அவுட். ஸோ எஸ், அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்மியோட 9 to 5 ஃபவுண்டேஷன், இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ இதோட பேக்கேஜிங் எல்லாம் மாற்றிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ புது வெர்ஷனை நான் இன்னும் ட்ரை பண்ணல, பட் இந்த வெர்ஷன் செமையாக இருந்தது. புது வெர்ஷனும் இதை விட செமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேபி பேக்கேஜிங் மட்டும் தான் மாற்றிருப்பாங்கன்னு நம்புவோம். பட் நீங்கள் இதில் வந்து ஷேட் சூஸ் பண்ணும்போது இந்த வார்ம் டோன்டா இருக்கா, கூல் டோன்டா இருக்கா, நியூட்ரலாக இருக்காங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களோட அண்டர் டோன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணணும். இதுன்னு இல்லை, எந்த பிராண்ட்லனாலும் சரி உங்களோட ஃபவுண்டேஷன் கன்சீலர் ரெண்டுத்துக்குமே வந்து உங்கள் அண்டர் டோனுக்கு ஏற்றபடி தான் நீங்கள் வாங்கணும். ஆக்சுவலாக இது ரெண்டுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் பேஸ் ப்ராடக்ட் எது வாங்குறீங்கனாலும், ஒரு காம்பேக்ட் பவுடர் வாங்குறீங்கன்னா கூட அது உங்கள் அண்டர் டோனில் இருக்கான்னு நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். உங்க ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுதான்னு நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்க அண்டர் டோன்ல இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அண்ட் அடுத்ததாக மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீல் அண்ட் டிஃபைன் ஃபவுண்டேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹை இன் கவரேஜா இருக்கும் அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்னா இருந்தா நீங்க வந்து இதை விரும்புவீங்க. பிகாஸ் நல்ல மேட் ஃபினிஷ் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆயில் ஸ்கின்ல யூஸ்வலா மேக்கப் ஈஸியா உட்கார வைக்க முடியாது. பட் இது வந்து அழகா போய் உட்காந்துக்கும். இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆயிலி ஸ்கின்லாம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இதை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பதே நல்லது. அண்ட் இன்னைக்கு டெமோக்கு நான் யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா PACயோட HD லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு, பிகாஸ் இது வந்து அப்புறம் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் வீடியோ மாதிரி மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அடுத்ததாக 2-3 கன்சீலர் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த PACயோட ஸ்பாட்லைட் ரெடி லிக்விட் கன்சீலர். இது ஆக்சுவலா டார்க் ஷேப் டேப்போட டூப்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ சூப்பர் ஹை இன் கவரேஜா இருக்கும், ரொம்ப க்ரீமியா இருக்கும், நல்லா இருக்கும் பேசிக்கலி. அண்ட் அடுத்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட IRL ஃபில்டர் கன்சீலர். இதை நான் முடித்து விட்டேன், அடுத்த டியூப் வந்து வாங்க வேண்டும். ஸோ தட்ஸ் ஹவு மச் ஐ லவ் திஸ் கன்சீலர். இதையுமே நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுல நான் யூஸ் பண்ற ஷேட் வந்து 13.2.
இந்த கன்சீலர்ல நான் யூஸ் பண்ற ஷேட் வந்து பாத்தீங்கன்னா வார்ம் ஹனி. பட் இது வந்து எனக்கு வந்து ஹைலைட்டிங் கன்சீலரா நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்த கன்சீலர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபிள் ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் கன்சீலர். இதோட ஷேட் வந்து வார்ம் சாண்ட் அப்படின்ட்டு. இதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரான கன்சீலர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இப்பதான் ரீசெண்டா கரண்ட் ஃபேவரட் கன்சீலர்ஸ்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்க போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் இது வரைக்கும் அப்படி போடலன்னு நினைக்கிறேன். பிரைடலுக்கான ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் வீடியோ ஒன்று இருக்கும். டஸ்கி ஸ்கின்னுக்கான ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் வீடியோ ஒன்று இருக்கும். பட் கரண்ட் ஃபேவரட் ஆர் மை டாப் மோஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ் ஐ டோன்ட் திங்க் அப்படி ஒன்று நான் அப்லோட் பண்ணதா. ஸோ மேபி வருங்காலத்தில் நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அண்ட் ஃபவுண்டேஷன் ஷேட் சொல்லணும்னு அப்புறம் யாராவது கமெண்ட்ல வந்து சொல்லுவீங்க. ஸோ அதையும் நான் சொல்லி விடுகிறேன். மேக்கப் ரெவல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா F13 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் டார்க்கர் ஷேட், ஒரு 1 to 2 ஷேட்ஸ் டார்க்கராக இருக்கும். PACல வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் நம்பர் 4.9 நான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச். அதாவது நான் போடும்போது கொஞ்சம் லைட்டராக இருக்கும், பட் ஆக்சிடைஸ் ஆனோன்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். அண்ட் ரிமன்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஷேட் சின்னமன் அப்படின்னு நினைக்கிறேன். சின்னமன் தானே? ஆமாம், சின்னமன் தான். இது வந்து எனக்கு வந்து ஒரு ஹாஃப் அ ஷேட் டார்க்கர் அந்த மாதிரி இருக்கும். பட் ஐ கேன் மேனேஜ் வித் திஸ். கொஞ்சம் ஹைலைட்டிங் எல்லாம் பண்றோம்ல, அப்படிங்கும்போது மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் லாக்மில வந்து பார்த்தீங்கன்னா கூல் கொக்கோ. ஆக்சுவலாக இது வந்து என்னோட அண்டர்டோன் கிடையாது. பேசிக்கலி என்னோட மேக்கப் ஆரம்பித்த காலத்தில் நான் இதை வாங்கினேன். அந்த அறிவுங்கிறது கொஞ்சம் இல்லாமல் இருக்கும்ல அந்த காலத்தில், அதாவது ஒரு 3 வருஷம் முன்னாடி. பேசிக்கலி அறிவு இல்லாமல் வாங்கினதுங்கிறத தாண்டி அப்போதைக்கெல்லாம் நம்ம ஷேடுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்குது, அதாவது அஃபோர்டபுள் ரேஞ்சில் அப்படின்னா நம்ம கண்ணை முடிட்டு குளிச்சிருவோம். நம்ம ஷேடுக்கு இதுதான் கிடைக்குதுங்கிற மாதிரி வாங்குறது. ஸோ அப்படிதான் வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா அண்டர்டோன் வந்து நான் தப்பா எடுத்தேன். அண்ட் இன்னொன்று விஷயம் என்னன்னா கூல் கொக்கோ வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து அரௌண்ட் 2 ஷேட்ஸ் டார்க்கர் ஆயிடுச்சு. நான் வாங்கும்போது என்னை விட ஒரு ஷேட் டார்க்கராக இருந்தது. இப்போ வந்து நான் அக்கா கொஞ்சம் பிரைட் ஆகிட்டேன், அதனால வந்து ஒரு 2 ஷேட் டார்க்கர் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு சில பேர் வந்து அக்கா லிப்ஸ்டிக் ஷேட் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. அப்போ வந்து நான் என்ன லிப்ஸ்டிக் போட்டிருந்தேங்கிறதே மறந்துடுவேன். ஸோ இப்போவே சொல்லி விடுகிறேன். இட்ஸ் பேசிக்கலி சுகர் பாப்போட கொக்கோங்கிற ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்கையும் லேசி சண்டே ஃப்ரம் இன்ஃபாலிபிள் ரேஞ்ச், லாரியல் இன்ஃபாலிபிள்ல அதில் உள்ள லிப்ஸ்டிக்கையும் கம்பைன் பண்ணி போட்டுருக்கேன். கம்பைன் தான், நான் மிக்ஸ் பண்ணலை ஆக்சுவலா. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா அந்த கொக்கோங்கிற ஷேடை ஒரு தின் லேயர் வந்து கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து இந்த லாரியல் இன்ஃபாலிபிள் ஒரு தின் லேயர் கொடுத்துட்டேன். இதே மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இதே ஷேட் வரும், இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வந்து என்னக்கா நீங்க சொன்ன மாதிரி ஷேட் வரலையே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நான் சொன்ன அதே ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணாதான் இந்த ஷேட் வரும். அண்ட் இதுக்கான ப்ராடக்ட் லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறேன். வேணுங்கிறவங்க வந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்கு வந்து கண்டென்ட் தேருமா, எவ்வளோ நிமிஷம் வரும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் நேற்று ஒரு வீடியோ எடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது பெருசாக வரும் அப்படின்னு. பட் இப்படிங்கிறதுக்குள்ள அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடே என்னடா இது கண்டென்ட் இவ்வளோ குட்டியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னைக்கும் அதே டவுட்ல தான் உட்காந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வீடியோ பெருசாக வந்திருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவ்வளோ பேசியிருக்கேன் நான். அண்ட் அது என்ன வீடியோன்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் ஆர்டர் பார்த்தோம், கரெக்டுங்களா? இதுக்கு அடுத்து வர வீடியோ வந்து தார்மார் தக்காளி சோறு. பிகாஸ் ஓவரால் மேக்கப்போட ஆர்டரையுமே வந்து பார்க்க போறோம். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் மேக்கப் அப்ளிகேஷன் தான் அடுத்த வீடியோ. உங்களுக்கு நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் கிளம்பிக் கொள்கிறேன். உங்க எல்லாரையும் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். ஓகேங்களா? டாடா பாய்.